உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் சாலை விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஒருவர் மருத்துவர் குரட்டை விட்டு தூங்கியதால் சிகிச்சை கிடைக்காமல் இரத்தப்போக்கு ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். மருத்துவரின் அலட்சியம் ஒரு உயிரை பறித்தது எப்படி? உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயதான சுனில்குமார். இவர் கடந்த திங்கட்கிழமை இரவு வேலை முடிந்து தனது இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் சிக்கியவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இரத்தப்போக்கு அதிகமாக இருந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த குடும்பத்தினர் உடனே அவரை மீட்டு அருகில் உள்ள லாலா லஜ்பத் ராய் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பதற்றத்துடன் காணப்பட்ட உறவினர்கள் இரவு பணியில் இருந்த மருத்துவரை தேடி உள்ளனர். அவசர சிகிச்சை பிரிவில் இரவு பணியில் மருத்துவர் பூபேஷ் ராய் என்பவர் இருந்துள்ளார். ஆனால் அவரோ அவசர சிகிச்சை பிரிவில் ஏசியை போட்டுக்கொண்டு அவசரமே இல்லாமல் நிதானமாக 7 ஊருக்கு கேட்கின்ற போல் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். படுகாயமடைந்த சுனில்குமாரின் மனைவி கையில் குழந்தையுடன் சென்று அவரை எழுப்ப முயன்றுள்ளார். ஆனால் அவரோ இடியே விழுந்தாலும் என் தூக்கத்தை யாரும் கெடுக்கவே முடியாது என்பது போல டேபிள் மீது காலை போட்டுக்கொண்டு குரட்டையை வானத்தை நோக்கி விட்டுக்கொண்டு கும்பகர்ண தூக்கம் தூங்கியுள்ளார். மருத்துவமனையில் இருந்த மற்ற ஊழியர்களும் இவர்களுக்கு உதவ முன்வரவில்லை. மருத்துவரை நீங்கள் எழுப்பிக் கொள்ளுங்கள், நாங்கள் எழுப்பினால் எங்களை திட்டுவார் என கூறிவிட்டு ஒதுங்கிக் கொண்டுள்ளனர். பல மணி நேரமாக முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்படாததால் பெரும் இரத்தப்போக்கு ஏற்பட்டு கடைசியில் ஸ்ட்ரெச்சரிலேயே சுனில் உயிரிழந்து விட்டார். மருத்துவர் மற்றும் ஊழியர்களின் அலட்சியத்தால் ஒரு உயிர் கண் முன்னால் பறிபோனது கண்டு உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுதனர். அவசர சிகிச்சை பிரிவில் டாக்டர் பூபேஷ் தூங்குவதையும் சுனில்குமார் மனைவி கெஞ்சுவதையும் பாதிக்கப்பட்டோரின் குடும்ப உறுப்பினர்கள் வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டனர். இந்த வீடியோ வைரலானதும் மருத்துவமனை நிர்வாகத்தால் டாக்டர் பூபேஷ் ராய் இடைநீக்கம் செய்யப்பட்டு சம்பவம் குறித்து விசாரிக்க 3 பேர் அடங்கிய குழுவை அமைத்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவர் ஒருவர் தூங்கியதால் ஒரு உயிர் பரிதாபமாக பிரிந்த சம்பவம் அம்மாநிலத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.